goes back to 2007, almost 17, 18 years before. Like you, I was also sitting in an engineering class, graduation. So, நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு இன்ஜினியர் ஆக பிடிக்கல. Though I was getting my degree, sitting like you, I was thinking about myself. எனக்கு நானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் வந்துட்டோம், படிச்சுட்டோம், ஆனா இன்ஜினியர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகிற மனசு எனக்கு இல்லை. வேற ஏதாவது செய்யணுங்கிற ஆசை. வேலை இருந்துச்சு, வேலைக்கு போலாமா, வேற இடத்துக்கு போலாமா? வேலையை விட்டுட்டு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் MBA படிக்க போனேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேஷன் எங்கெல்லாம் கொண்டு போச்சோ எல்லா இடத்துக்கும் நான் போக ஆரம்பிச்சேன். அதனால நீங்க இன்னைக்கு யாராச்சும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள அந்த சலனம் இருக்கும், உங்க மனசுக்குள்ள சின்ன ஒரு பயம் இருக்கும். நம்ம சரியான பாதையில தான் போறோமா, நம்ம பேஷன் வேற இடத்துல இருக்கு. என்னவா இருந்தாலும் தைரியமா அந்த முடிவெடுங்க. நத்திங் வில் ஹேப்பன். ஒண்ணும் நடக்காது. தைரியமா எதுக்கும் பயப்படாது. ஏன்னா உங்ககிட்ட யூத் இருக்கு. யூ ஆர் வெரி யங். இப்ப நீங்க என்ன மிஸ்டேக் செஞ்சாலும் திரும்ப we can come back. 40 வயசு 45 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை செய்வதற்கான வயது இப்ப 22, 23, 25, 30. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் பிடிச்சதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வேகமாக உங்கள் வளர்ச்சி வரும். அது என்னவா இருந்தாலும் சரி சார். அதனால நீங்க this is a time to reflect. Graduation ceremony is a time to reflect. யோசிக்கிறதுக்கு, பக்குவப்படுறதுக்கு, சரியான பாதையில தான் போறீங்களா, புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா, அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் இந்த கிராஜுவேஷன் சார்.